நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பஸ் டிரைவர் ஒருவர் விபத்துக்குள்ளாகி விட்டார். காலில் பலத்த காயம் ஏற்பட்டு விட்டது. அந்த நிலையில் அறுவை சிகிச்சை செய்து அவரது காலை எடுக்காவிட்டால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும். காலை எழுந்து ஊனமானவனாக வாழ்வதை விட சாவதே மேல் என்று பிடிவாதமாக அறுவை சிகிச்சை செய்து கொள்ளவே அந்த டிரைவர் மறுத்தார். அவரது தாய்க்கோ எப்படியாவது தன் பிள்ளை உயிரோடு இருந்தால் போதும் என்ற துடிப்பு. ஒவ்வொரு மணித்துளியும் செல்ல செல்ல சாவு தன் மகனை நெருங்கி காவு கொண்டு விடுமோ என்று பதறினார், கதறினார். தாயின் கண்ணீர் பிள்ளையின் மனத்தை மாற்றவில்லை. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்ற பழமொழிக்கு அந்த டிரைவர் உதாரணமா? இல்லை, வயதான காலத்தில் தாயை பரிவோடு கவனிக்க வேண்டியது மகனின் கடமை. கால் ஊனமாகி தாய்க்கு தானே பாரமாகிவிடக் கூடாது என்பதுதான் அவனுடைய தவிப்பு. இருவரது உணர்வுகளும் உயர்வானது. அந்த தாய்க்கு தன் மகனை காப்பாற்ற ஒரே ஒரு வழிதான் தென்பட்டது. இந்த பிள்ளையை காப்பாற்ற இன்னொரு பிள்ளையை அழைத்து வர வேண்டும். அவர்தான் எங்கு விட்டு பிள்ளை. தள்ளாத வயதில் தளராத உறுதியோடு எப்படியாவது தன் மகனை பிழைக்க வைத்துவிட வேண்டும்